ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும், அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த எபிசோட் நார்மலாகவும் தான் போகும். பட் இதுக்குள்ளேயே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 11. வெக்கேஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி ரோட் வந்து ஷாக் ஆகுறேன். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லவும், ஆல்ரெடி என்ன விட உங்ககிட்ட அதிகமான இருக்கு, பட் அது பார்த்தாத நீ இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், நார்மல் பீப்புளால் அவங்க மனவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் என்னால் அதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்கிறேன். இது ஏதாச்சும் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சது ஒன்று வெட்டி கோர் போட்டுருவாங்க. சரி என்கிட்ட இதுக்கான ஒரு கைடு இருக்கு, மனவை இன்க்ரீஸ் பண்ண இதில் சில டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறேன். வெக்கேஷன்னாலே நான் எப்போ ரிலாக்ஸ் பண்ணாமல் புது மெமரிஸை மேக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் தான், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு ரோட் சொல்கிறேன். லைப்ரரியன் ஈவாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். நான் கேட்ட மாதிரி புக் ஏதாச்சும் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், ஆமாம் வச்சிருக்கேன். இந்த டயத்தில் ப்ரொஃபஸர் எல்லாமே வெக்கேஷனை போய் என்ஜாய் பண்ணுவாங்க, பட் நீ என்னடா படிக்கணும்னு தோச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கவும், ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறான். இது என்ன எஸ்ஏ புக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், அவனுக்கு மானாமலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அதை பற்றின ஒரு புக் தான் அப்படின்னு சொல்லி ஈவா கொடுக்குறா. தேங்க்ஸ், சம்மரில் எனக்கு இதுதான் கோலாக இருக்க போது நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஓனர், அது போக ப்ரொஃபஸர், ஆனாலும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நீ நடந்துக்கிறேன்னு வா சொல்கிறேன். டெமி பிளைனை மெயின்டைன் பண்ணுறது, இந்த புக்ஸை படிக்கிறது நம்ம ஹீரோவை டைம் வெக்கேஷனில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹெட் மாஸ்டர் வெக்கேஷன்லேயே உங்களுக்கு ரொம்ப வேலை வாங்குறோம் அப்படின்னு ஏமா சொல்லவும், பரவாயில்ல அகாடமி ஆரம்பிச்சிட்டா என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்க மேலே ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஏமா கண் கலங்குறா. புதுசாக வந்திருக்கிற வெங்கின் மற்றவங்க கூடயே ஃபைட் பண்ணாங்க. அவங்களோட பறக்கிற எபிலிட்டி அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு, பட் நெக்ஸ்ட் டைம் ஆர்க்ஸ் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்னு ஏமா சொல்கிறா. ஸோ அந்த வெங்கினோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோ வந்திருக்கான். எடுத்த உடனே வானத்தில் இருந்து பறந்து வந்து அவங்க அட்டாக் பண்ண வராங்க. இந்த ஃபயர் பால் அட்டாக் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த அட்டாக்லேயே அவங்க தோத்து போயிருந்தாங்க. இப்போ அடுத்த பேட்ச் வருது, மேகத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம ஹீரோ வந்து அவன் காயை யூஸ் பண்ணி ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணியிருந்தான். இது அந்த ரெப்ரசன்டேட்டிவா வந்த ரெண்டு பேர் தானே. ஸோ அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆன இந்த பெரிய சைஸ் பேடாக தான் மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறேன். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும் ப்ரொடெக்ஷன் பேரியரை வச்சு அவங்க அதை தடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இவங்களச்சு அட்டாக்கை தடுக்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே நம்ம ஹீரோ பார்த்தா. வின் மேஜிக் யூஸ் பண்ணி டேரக்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும், அசால்ட்டா கையாலேயே தடுத்து நம்ம ஹீரோ அவங்களை அடிச்சு போடுறான். நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த லீடரும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பறக்கிற எபிலிட்டியில் ஓவலாக டிபெண்ட் ஆகி இருக்கீங்க, ஸ்கில் உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்படியே போனால் ஆர்க்ஸோ மற்றவங்களோ கூடிய சீக்கிரம் அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. உங்களோட பொசிஷனை ஃபர்ஸ்ட் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் டெமி பிளைன் ரேங்கிங்கில் நாங்கள் கலந்துக்கிடணும், ரீடெவலப்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லவும், டெமி பிளைன் ரேங்கிங்கில் யாருனாலும் கலந்துக்கலாம், பட் ரீடெவலப்மெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட வேணாம், ஏன்னா உங்கள் காம்பேட் ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை டெவலப் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். மானாவை அதிகமாக யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் அதிகமாக அவுட்புட் கொடுக்கும் போது மானா மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐல போட்டிருக்கு. அதை படிச்சு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் மண்டை காயுது. நம்ம ஹீரோ கிட்ட நிறைய மானா இருக்கு, பட் ஒரே நேரத்தில் அதிக மானாவை நம்ம ஹீரோவால் ரிலீஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸாக ஃபயரை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோவை மானாவை வெளியே அதிகமாக கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபீலிங் இது வித்தியாசமா இருக்கு, இதுதான் மானாவா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ வாங்கியிருந்தான். யங் மாஸ்டர், நீங்க உங்க பெட்ரூம்ல இல்லைன்னு உங்களை வந்து பார்த்தோம், நீங்க என்ன இங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மியாவும் டோமாவேவும் வந்திருக்காங்க. அரவனா கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என் கான்சியஸ்னஸ் போன மாதிரி இந்த தடவை என் கான்சியஸ்னஸ் போயிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். டோமாவே, மியா என் மேலே அக்கறையாக இருக்கிறதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறேன். மியா வேற லெவலில் சாப்பாடு செஞ்சிருக்கா, இதை நான் எடுத்துக்குவேன் தோணுதை கேட்கவும் முடியாதுன்னு மியா சொல்கிறா. சாக்கேக்கு பர்ஃபெக்டான சைடிஷை வச்சிருக்க, எப்படி என்னாலும் சாப்பிட போய் இருக்க முடியும், அதுபோல் இந்த பழத்தில் செஞ்சிருக்கிற சைடிஷ் இது சாக்கேக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் அப்படின்னு சொல்லி டோமாவே குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவோம். உன்னோட சைடிஷை நீயே ரெடி பண்ணிக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா. டோமாவே, உனக்கு பர்சிமன்ஸ் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் போல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டோமாவே சொல்கிறா. நீ ஒழுங்காக நடந்துக்கல, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும் டோமாவே ஷாக் ஆகுறா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட மான அவுட்புட் அதிகமாக்கிட்டா, அதே நேரத்தில் கான்சியஸாகவும் இருக்கிறான். இந்த மாதிரி மான அவுட்புட் அதிகமாக வெளியே கொண்டு வரும்போது அது மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்திருக்கும். அது ஒரு லிக்யூட் ஸ்டேட்ல மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருந்திருக்கும். அது மாதிரியே நம்ம ஹீரோ இப்போ அவன் மானாவை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது மானா நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட அட்டாக் பவரும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதே நேரத்தில் என் பாடி அது எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நேராக போய் ஒரு மரத்தில் முட்டவும் மரம் தான் உடஞ்சு கீழே விழுது. இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, இதை வச்சுட்டு ஈவன் காட்ஸ் கூட ஃபைட் பண்ணலாம் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெமி பிளான் ரேங்கிங்ல ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ணாலும் இப்போ புதுசாக எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க புது ஸ்கில்ஸை காமிக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் இது ஃபைட்டிங் கிடையாதுன்னு டோமோபே சொல்றா. ஆமா அது என்ன பாரா நம்ம ஹீரோ கேட்கறான். டோமோபே தான் அதை கண்டுபிடிச்சாங்க, நான் அதில் ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணியிருக்கேன், அட்டாக் பவரை அது நம்பர்ல காட்டும் ஷீக்கி சொல்றான். இதுல என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மியா மற்றவங்களுக்குள்ளதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. யமா இதுல கலந்துக்கிடுவா நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ பார்க்குறேன். ஆர்க்ஸ்லேயே யமா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜ் அப்படின்னு டோமோபே சொல்றா. யமா வந்து அங்க இருக்கிற ஆர்க்கு சப்போர்ட் மேஜிக்கு கொடுத்து பூஸ்ட் பண்ணுவோம். அந்த ஆர்க் அட்டாக்ல 78 அப்படிங்கிற ஸ்கோர் வருது. இது ஏதோ எக்ஸாம் மார்க் மாதிரி இருக்கு. 78 கம்மி தானே நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அதுவே அதிகம் தான் அப்படின்னு டோமோபே சொல்றா. இந்த லிசர்ட்ஸ் பாறையை அட்டாக் பண்ணாம கொரியா தப்பா வச்சிருச்சே நம்ம ஹீரோ பார்த்தா, இல்ல எங்களால வானத்துல இருக்கிற டார்கெட்டையே இப்போ அட்டாக் பண்ண முடியும் விங்கின்ஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு டோமோபே சொல்றா. இவங்க 68 பாயிண்ட் எடுக்கிறாங்க.
இப்போ டுவார்ஃப்ல இருக்கிறவங்க அவங்களோட வெப்பனை வந்துட்டு பெரிய சைஸ்ல மாத்தி அந்த பாறையை அட்டாக் பண்றாங்க. 17 வருது. வெப்பன்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. கார்கன்ஸோட பார்வையில கல்லையே திரும்ப கல்லா மாத்துறதுனால வெறும் 0 தான் வருது. வெங்கன்ஸ் அட்டாக் பண்ணாலும் அது ஸ்ட்ராங்கா இல்ல, வெறும் 20 தான் வருது. அடுத்தது ஃபாரஸ்ட் டோகர்ஸ் அவங்க புது ஸ்கில்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கோமவை சொல்றா. இலைய ட்ரெஸ்ஸா போட்டு வந்திருக்காங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். அக்வா அண்ட் ஏரிஸ் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இப்போ அந்த பாறையை சுத்தி ஒரு ஐஸ் பேரியரை கிரியேட் பண்றாங்க. இந்த பேரியரை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. முடிஞ்சா உள்ள வாங்கடா லூசர்ஸ்னு எல்லாரையும் கடுப்பேத்துறாங்க. அதை டச் பண்ற வெப்பன்ஸ்லாம் ஐஸ் ஆகி உடஞ்சிருது. நார்மல் பீப்புள் இதை டச் பண்ணா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பேரியரை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாதுன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் காயை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதுல ஒரு வீக்னஸ் இருக்கு, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள வந்துருத்தான். பேரியர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இதுல பெரிய வீக்னஸ் இருக்கு அப்படின்னு மண்ணுக்கு அடியில வழியா தோண்டி நம்ம ஹீரோ உள்ள வந்திருக்கான். சரி நான் இதை ரிமூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மேஜிக்கை யூஸ் பண்றான். என்னோட புது ஸ்கில்ல நானும் காமிக்கிறேன் அப்படின்னு மியா இப்ப போறா. இதை நான் மாஸ்டரோட மெமரிஸ்ல இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஸ்பைடராக அட்டாக் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் சூட் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் என் புது ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோ சூட் அவ கிரியேட் பண்றா. இந்த காஸ்டியூம் தான் இவ ஸ்கில்லா நம்ம ஹீரோ பாக்குறான். அடுத்தது ஷீக்கி அதை அட்டாக் பண்றதுக்கு வர ஷீக்கியே இம்ப்ரூவ் ஆயிருக்கான் போல அப்படின்னு டோமவே பாக்குறா. ஷீக்கி வந்து மேஜிக் ஐட்டம்ஸா இருக்கிற ரிங் எல்லாத்தையும் யூஸ் பண்றான். என்னோட வாண்ட் உன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு ஸ்வாடா மாறுது. ஷீக்கியோட அந்த ஸ்வாட் அது ஒரு டிராகன் ஃபிளையிங் ஸ்வாட். டுவார்ஃப்ஸ் தான் அதை மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு டோமவே சொல்றான். ஷீக்கி இப்போ ஒரே வெட்டில அந்த போல்டரையே 2 துண்டா வெட்டியிருக்கான். அது வெட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லுவோம். நீவோ மியாவையும் அவன் ரோல் மாடலா வச்சுதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். சரி நானும் ஒரு புது ஸ்கில் கத்துக்கிட்டேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர் அவர் புது ஸ்கில்ல காமிக்க போறாருன்னு எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. என் புது ஸ்கில் எவ்வளவு ஸ்ட்ராங் நானும் செக் பண்ணி பாக்குறேன். நம்ம ஹீரோ வந்து அவன் மானா மெட்டீரியல்ஸ் ஆகிற அந்த டெக்னிக் யூஸ் பண்றான். இது என்ன மானா மேட்டரான்னு ஷீக்கி பார்க்கவும் மானா மேட்டர் இந்த பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பாறையை ஒரு பஞ்ச் தான் பண்றான். அது மொத்தமும் சளி சளியா நொறுக்கிட்டு இதுதான் என் புது ஸ்கில்லு, கொஞ்சம் ஓவரா போயிட்டனும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பெரிய லெவல் மானா மேபி அது நமக்கு த்ரெட்டா வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கரடியும் உல்ஃபும் நம்ம ஹீரோவோட டெமி பிளேன்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த டெமி பிளேன் அப்படிங்கிறது ரோமவேவோட ஒரு ஸ்கில்ல இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். ஹீரோவாவா மாஸ்டரா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த டெமி பிளேன்ல ஒரு வேர்ல்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட டெமி பிளேனுக்கு நம்ம ஹீரோ தான் கடவுள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாமே நம்ம ஹீரோவால தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கே தெரியாம அந்த ஃபாரஸ்ட்குள்ள பேசக்கூடிய கரடி உல்ஃபெல்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.